ஏ காய்ஸ் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? மீனா வந்து அந்த மேனேஜர் கிட்ட வந்து சண்டை போடுவா. சரி, என் தங்கச்சி அப்படிலாம் பண்ணலை சார், நிஜமாலுமே திருட்டு பசங்க தான் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவா. ஆட்டோக்காரும் சார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல உடனே மேனேஜருக்கு டவுட் வந்துடும். அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாரு. மீனா வந்து சார் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்கள் பிறக்கலன்னு சொன்னோடனே, இப்போ மட்டும் காசு வரலன்னா சேர்மனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுமா, ஏன் வேலையே போயிடும், எனக்கு நீங்கள் பணத்தோட தான் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சோம், கடைசியில் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமேட்டா பார்த்தா இங்கே வந்து மீனா வந்து விஜயா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா. விஜயா சொல்லுவா, இப்போல்லாம் ஒன்றும் இல்லாததுங்க தான் எதையாவது பண்ணி எப்படியாவது பணம் சம்பாரிச்சணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதே, இது உன் தங்கச்சி தான் பண்ணியிருப்பாளோன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னோடனே மீனா கத்த ஆரம்பிச்சிருவா. அண்ணாமலையும் இந்த மாதிரியெல்லாம் பேசாதன்னு சொல்லுவான். உடனே மனோஜ் சொல்லுவான், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, எங்கள் கூட தான் ராஜா ராணி 2 பேர் வேலை செஞ்சாங்க, கடைசியில் பணத்தை தூக்கிட்டு ஓட்டாங்களே, இப்போல்லாம் யாரையுமே நம்ப முடியாது, பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆசை வந்துடும், மென்டலாக அஃபெக்ட் ஆகி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோடனே முத்து மீனாவும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க, ஏன் தங்கச்சி அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லுவான். முத்துவும் அவனை திட்டி விட்டுருவான். நீ தான் கூட இருக்கிறவங்க பணத்தை தூக்கிட்டு போவ, மற்றவங்க பணத்தை தூக்க மாட்டா, கூட இருக்கிறவங்களே தூக்கின்னு ஓடுறவன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே விஜயா வந்து இதே என் பிள்ளையே இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு அவங்களும் கத்துவாங்க. உடனே ஸ்ருதி சொல்லுவா, எனக்கு சிப்ளிங்ஸ் இல்லை, ஆனாலுமே எனக்கு சீதாவை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மீனாக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நீங்க என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே சீதாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சீதா அந்த மாதிரி பொண்ணு இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றா, மனோஜ் வந்து அந்த இன்டென்ஷன்ல சொல்லலை, அவங்கள வந்து கூடவே இருந்ததால சீதா தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் யூகிக்க தோணுன்னு தான் சொன்னாங்க. உடனே முத்து சொல்லுவா, அப்படின்னாக்கா நீங்க கூட அந்த பணத்தை நீங்களே எடுத்துட்டு ஏன் அவங்க மேல பழி போட்டிருக்க கூடாதுன்னு சொன்னோடனே 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடும். ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றேன்னு சொன்னோடனே, இப்படியும் யூகிக்கலாம்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறமேட்டாக்கா மீனா சொல்லுவா, ஆமா மாமா, அந்த ஆட்டோக்காரு கூட சீதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு, பயங்கரமா தேம்பி தேம்பி ஆட்டோக்கார் அழுதாருன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் டவுட் வந்துடும். ஆட்டோக்கார் ஏன் தேம்பி தேம்பி அழுவணும், இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட வந்து நீ ஆட்டோக்காரை எதுக்கும் விசாரிப்பான்னு சொல்லுவாரு. முத்தும் சொல்லுவார், ஆமாப்பா எனக்கும் ஆட்டோக்கார் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இங்க வந்து ரோஹிணி வந்து மனோஜ ரூம்ல கூட்டிட்டு போனோடனே பயங்கரமா திட்டுவா, உனக்கு அறிவில்லை, உன்ன நீ ஏதாவது சும்மா இருக்கிறியா, எதையாவது சொல்லிடுறா, அதனால அதான் அவங்க நம்மள இன்சல்ட் பண்றாங்கன்னு சொன்னேன். இன்சல்ட்டா பண்ணா சரி சரின்னு சொல்லிட்டு சாரி ரோஹிணி சொல்லுவான். இங்க முத்து வந்து சீதாக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பா. மீனா சொல்லுவா, ஹெல்ப் பண்ணுங்க, அவர் யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம சீதாங்க, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து டிரைவர் வீட்டுக்கே போயிடுவா. டிரைவர் வந்து இருக்க மாட்டாரு, அவங்க ஒய்ஃப் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணவே ரொம்ப யோசிப்பாங்க. அப்புறமேட்டா நாங்கள் ஃப்ரெண்டு தாம்மா, டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னே உள்ளே போவாங்க. உள்ளே போனது, என்னம்மா பிரச்சனை, ஏன் கதவு திறக்கிறதுக்கே இப்படி தயங்குறீங்கன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி வட்டிக்காரங்க வந்து டெய்லி சண்டை போட்டு போறாங்க, அவர் தங்கச்சி கல்யாணத்துக்காக 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாரு, இப்போ கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே சத்யா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு கடன் வசூலிக்க வந்திருப்பான். இவனை பார்த்த உடனே முத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடும். சத்யாக்கும் ரொம்ப ஷாக் ஆயிட்டு பவுன்சர்ஸ் எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். முத்துக்கு அப்பதான் புரியும், ஓ இவன் தான் அந்த வட்டி வாங்க வந்திருக்கான் போலன்னு சொல்லிட்டு அப்ப டிரைவர் காசு எடுத்துட்டு வந்துட்டு, இந்தாங்க உங்க காசு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்கன்ற மாதிரி சொல்லுவான். முத்து டிரைவரை பிடிச்சிட்டு, இந்த காசு உனக்கு எங்கேருந்து வந்தது, உண்மையை சொல்லுன்னு சொன்னோடனே, காசு தான் கொடுத்துட்டேன்ல, எங்கேருந்து வந்தா உங்களுக்கு, இது ஹாஸ்பிட்டல்லேருந்து தானே நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, திருடிட்டு வந்தது காசுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. நீ திருடிட்டு வந்தது என்னோட மச்சினிச்சி தான் சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடும். திருடிட்டு வந்தியா, இந்த வேலையை ஏன் பண்ணன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை போலீஸில் மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கெஞ்சுவார். சரி சொல்லிட்டு முத்துவும் சரி நான் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை வந்து நான் வந்து திடீர்னு போனவங்க கிட்ட போயிட்டு அடிச்சு பிடிங்கிட்டு வந்தேன், பிடிக்க போகும்போது அவங்க ஓடிட்டாங்க, இப்படி தான் நான் போலீஸில் சொல்ல போகிறேன், நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து போலீஸ் வந்து சீதா வந்து விசாரிப்பாங்க, எப்படிம்மா திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. சீதா வந்து நடந்ததெல்லாம் சொன்னோடனே, நீ எதுக்கு செக்யூரிட்டியை வந்து அனுப்புன, அது எப்படி செக்யூரிட்டி போன நேரம் பார்த்து கரெக்டாக வந்து திருடங்க வந்து திருடி இருப்பாங்க, இது வந்து பிளான்டு மாதிரி இருக்கு, நீ தான் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே சீதா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சரி ஏன் சரி எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்படுறீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சீதா சொல்லுவா. எங்க வேலையே அதுதாம்மான்னு சொன்னோடனே, என்னோட ஹஸ்பண்டும் போலீஸ் தான் சொன்னோடனே, யாருன்னு கேட்டோடனே அருண் சொல்லுவா. அப்போ பார்த்தா அருண் வந்து ஏசிபி கிட்டேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி, இவங்க என் ஒய்ஃப் தான் சரி, இவங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சரி, இவங்க திருடலாம் மாட்டாங்க சார் சொல்லிட்டு சொல்லுவான். உடனே போலீஸ் வந்து அப்படிலாம் வந்து எல்லாரையும் தான் ஒரு கேஸ்ன்னு வந்தால் எல்லாரையும் தான் சந்தேகிப்போம், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்லுவான்.
இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குது எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.